கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான 3வது ஆயத்த ஜெபத்திற்காக நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் துதிக்க ஆரம்பிப்போமா? தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மளை சுமந்து வந்த ஆண்டவர், கண்மணி போல காத்து கொண்ட ஆண்டவர், நம்ம எல்லாரும் துதிக்கலாமே. நம்மளை கழுவுகிற ஒரு நேசர் உண்டு. இந்த 21 நாள் உபாச ஜெபத்தில் கர்த்தர் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்த சித்தமா இருக்கிறார். நெடுநாள் போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள உயர்வுகளை சத்ரு தடை பண்ணி கொண்டே இருக்கிறானா? நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தேவ ஜனமே பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். அந்த நாட்களில் ஆடுகள் மாடுகள் அமேன் கூட இருந்த எல்லாரும், மனைவி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் எல்லாரும் உபவாசம் போட்டார்கள். உபவாசம் என்பது நம்மளை வருத்திக் கொள்வது என்று நினைக்கக்கூடாது. உபவாசம் என்பது ஒரு விதமான பரிசுத்தத்தை நமக்குள்ள உண்டாகும். தேவ ஜனமே, நம்மளை கழுவுகிறதற்கு, நம்மளை தாழ்த்துகிறதற்கு, ஒரு விசை கூட நாம் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ளுகிறதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். நாம் எதில் தவறினோம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு தருணம். தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் அசைவுகளை பார்க்க முடியும். கர்த்தருடைய கரம் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். ஜெபம் ஒரு பொழுதும் அழிந்து போகாது. ஜெபிக்கிற மனிதர்கள் மறைந்து போகலாம், ஆனால் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபத்தின் விதைகள் வளரும், அதில் சந்தேகமே இல்லை. எல்லா தேவ ஜனங்களும் நம்ம ஆயத்தப்பட போகிறோம். அநேகருடைய துதியினால், அநேகருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஸ்தோத்திரத்தினால் கிருபை உண்டாக போது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், நீர் எல் ஷடாய், எங்களை சுத்திகரிக்கிறவர், எங்கள் தாயின் கருவிலே எங்களை முன்குறித்து அழைத்த தெய்வம். நாங்கள் எதற்காக இந்த பூமியில வந்தோன்னு எங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லி தருகிற நல்ல தெய்வமே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த ஆயத்த நாளில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி, எங்களை இணைத்ததுக்காக நன்றி, எங்களை சுத்திகரிக்கிறதுக்காக நன்றி. தேவ ஜனமே, நல்ல ஒரு ரைஸ் சாப்பிடணும்னா, நல்ல ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடணும்னா அந்த அரிசியை நல்லா கழுவுவாங்க. நல்லா கழுவும் பொழுது புரிந்து கொள்ளுங்க, ஒரு தோசை மாவு அரைக்கணும்னா கூட அந்த அரிசியை நல்லா கழுவி அது பதப்பட்ட பிறகு அதை அரைக்கிறாங்க. தேவ ஜனமே, எல்லாவற்றிற்கும் ஒரு கைப்பக்குவம் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கழுவுகிறார், இன்னைக்கு நம்மளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இது அருமையான நேரம், நம்ம வெண் பஞ்சை போல் மாறுகிற நேரம். நம்மளை சுத்திகரிக்க கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் கையில நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, என்னை கழுவுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் இன்னைக்கு கிருபை பெருகணும். அநேகருக்கு உபாச ஜெபம் பண்ணக்கூடிய கிருபை உண்டாகணும். அநேகர் கட்டுகள்ல இருந்து வெளியே வர்ற கிருபை உண்டாகணும். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை நம்மத்தில் கட்டவிழ்ப்பா. நம்ம ஆண்டு ரொம்ப நல்லவர். நீங்க நெடுநாளா உடைக்கப்பட்டுட்டீங்களா? நெடுநாளா காயப்பட்டுட்டீங்களா? கர்த்தர் சமூகத்தில் முழு மனதோடு இன்னைக்கு ஆராதித்து பாருங்க, ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை கழுவுவார். நம்ம கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்கிறோம், ஆனா அநேகர் கூடுகிறோம். அதனால என்ன நன்மை இருக்குதுன்னா, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெறுகிறது. ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள், வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4 ஆண்டவருடைய வசனம் 15வது வசனத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாயிலிருந்து ஒவ்வொரு ஸ்தோத்திரம் முத்துகள் போல வெளியே வரணும். நான் அடிக்கடி உணர்வது உண்டு, ஒரு கோடியை காட்டிலும் உங்க வாயில உள்ள ஒரு ஸ்தோத்திரத்துக்கு விலை உயர்ந்தது.
10 கோடியை தந்தாலும் உங்க வாயில உள்ள சோத்திரத்துக்கு விலைக்கு இது ஈடாகாது. ஏன்னா நீங்க சோத்தரிக்கிற கர்த்தர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்காகும் உங்க வாயிலிருந்து முத்துக்களை போல சோத்திரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதை எந்த பணத்திற்கும் நீங்கள் கொடுக்க முடியாது. நான் பணத்தை சோத்தரிக்கிறேன் யாரால் சொல்ல முடியும்? உங்க வாயிலிருந்து வருகிற சோத்திரம் வானத்தையும் பூமியும் படைத்து சிருஷ்டித்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தேவாதி தேவனுக்காகவும் நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவரை ஒரு கூட்டம் சோத்தரித்தால், துதித்தால், ஆமென், கிருபை உண்டாகும். தேசத்தில் வழி பிறக்கும். குடும்பத்தில் வாசல்கள் திறக்கப்படும். ரட்சிக்கப்படாதவர்கள் அசைக்கப்படுவார்கள். தேவ ஜனமே, ஒரு ஆவிக்குரிய ரிவைவல் உண்டாகும். ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகும். மாற்றங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும், சந்தேகமே இல்லை. ஆர் யூ ரெடி? நீங்கள் ஆயத்தமாகிறீங்களா? எல்லா விஷயத்திற்கும் ஒரு ஆயத்தம் இருக்கிறது தேவ ஜனமே. ஆயத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. இயேசு இந்த பூமியில வரும் பொழுது, யோவான் ஸ்நானகர் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வழி ஆயத்தப்படுத்தினார். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 21 நாள் உபாச ஜெபத்தில் கர்த்தருடைய மகிமை பலமாக இறங்க போகிறது. அதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்காக அவர் எதனாலும் செய்வார். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை கழுவ ஒப்பு கொடுப்போமா? அப்பா, என்னை கழுவுங்க என்று சொல்லுங்க. தேவச்சனமே, நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் தருவார். நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா திட்டங்களையும் செய்து முடிப்பார். நம்மளை அவர் கையில் ஒப்பு கொடுத்தா போதும். அந்த 5 அப்பவும் அந்த 2 மீனையும் அவர் கையில் கொடுத்த பொழுது அதை அவர் அநேகருக்கு போஷித்து அநேகருக்கு வயிறார திருப்தியாக்கி நடத்தினார். இது எல்லாவற்றிலும் மேலானது என்ன தெரியுமா? அவர் எல்லாம் நமக்கு தரும் பொழுது அவரையே நம்மளுக்கு தந்திருக்கிறார். அன்னைக்கு சங்கார தூதன் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அங்கு ஒரு ஆயத்தத்தை உண்டு பண்ணியிருந்தார். ஆயத்தம் என்றாலே ஒரு விஷயம் நடக்க போதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிப்பரேஷன். நாளைக்கு திருமணம்னா முந்தின நாள் மணமகள் எவ்வாறு ஆயத்தமாவார்கள், முந்தின நாள் மணமகன் எவ்வாறு ஆயத்தமாவார்கள், அவர்களுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் கிரமமாக நீட்டாக மாறும். வஸ்திரங்கள்னாலும் சரி, அலங்காரம்னாலும் சரி, எல்லாம் மாறும். மனக்கோலத்தில் வர வேண்டிய அந்த பிள்ளையோ அந்த பெண்மணியோ இல்ல அந்த சகோதரனோ கிச்சன்ல இருக்கிற ஒரு வண்ணமாகவோ இல்ல தொழிலில் உள்ள ஒரு ரீதியிலேயோ அவங்க வஸ்திரங்கள் இருக்கக்கூடாது. அது மனக்கோலத்தில் மாற வேண்டும். அது மேரேஜ் செலிப்ரேஷன்னா, அது மேரேஜ் டேனா, மேரேஜ் டேக்குள்ள கெப்பாசிட்டி உண்டு. அதே போல தேவ ஜனமே, ஒரு ஸ்கூலுக்கு போனாலோ ஒரு காலேஜுக்கு போனாலோ இல்ல ஒரு வேலைக்கு போனாலோ அங்க ஒரு யூனிஃபார்ம் உண்டுனா அந்த யூனிஃபார்மை போடுறது போல 21 நாள் ஜபத்திற்கு ஒரு ஆயத்த ஜபத்தை நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டா உங்க இருதயம் ஆயத்தப்படணும். அநேகர்ட்ட ஆண்டவர் பேசுவார், இவ்வாறு உபாசம் எடு, இவ்வாறாக செய் என்று பேசுவார். அந்த ஒரு நடத்துதல் உண்டாகிறதற்காக தான் ஆவியானவர் இந்த ஆயத்த ஜபத்தை வைத்திருக்கிறார். ஆம் தேவச்சனமே, அவர் நமக்காக சிலுவையில் பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நாம் ஏன் ஜெபிக்க கூடாது? அநேகருடைய வெற்றி உங்க கதவு வரைக்கும் வந்துட்டு உங்க வீட்டுக்குள்ள வராமல் இருக்கிறதே. நாம் ஜெபிக்கும் பொழுது உங்க வெற்றி உங்க வீட்டுக்குள் உங்களை சந்திக்கும். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. நீங்க எந்த நிலைமையில இருக்கலாம், அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் அவரை தேடி போகவில்லை, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நிலைமை மாறும், சீக்கிரமாக எல்லாம் மாறும் தேவச்சனமே. சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆயத்தத்தை உண்டு பண்ணினார். அந்த இரவில் சங்கார தூதன் கடந்து போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் பிள்ளைகள் மரிக்காமல் இருக்கிறதற்கு ஆண்டவர் சில ப்ராசஸ் கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குட்டி அவங்களுக்காக பலியாகப்பட்டது. ஆம் தெய்வச்சனமே, அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி. நம்ம அடிபட வேண்டிய இடத்துல அவர் அடிபட்டாரு. தெய்வச்சனமே, எல்லாவற்றிற்கும் ஒரு ஆயத்தம் உண்டு. நமக்கு சில போராட்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் ஞானமா நம்மளை ஜெபிக்க வைப்பார். அதனாலதான் இங்க ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நம்மளை இணைத்து ஜெபிக்க வைக்கிறார்.
இந்த 21 நாள் ஜெபிக்கும் பொழுது சில சங்கார தூதர்கள், சில அந்தகார ஆவிகள் உங்க வீட்டை சுற்றிலும் உங்க குடும்பத்தை சுற்றிலும் இந்த வருஷ கடைசியில உங்களோடு போராடலாம் இருக்கும் பொழுது, தேவ ஜனமே, நீங்கள் ஜெபத்தில் இருக்கும் பொழுது அது உங்களை விட்டு கடந்து போய்விடும். எல்லாரும் சேர்ந்து அந்த இரட்சகரை உயர்த்துவோமா? அந்த அன்பின் இரட்சகரை உயர்த்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தீரையா. அந்த சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போகும் பொழுது தம்முடைய பிள்ளைகளை சிறகின் அடியில் வைத்து எவ்வளவு அருமையா பாதுகாத்தார். எத்தனை ஒரு ஆயத்தம், எவ்வளவு அருமையாக பாதுகாத்தார். எல்லாம் பிளான் பண்ணி செய்தார். தேவ ஜனமே, உங்க குடும்பத்துக்கு விரோதமா சில ஆயுதங்கள் வருதா? தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறீங்களா? பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? அவருடைய சிறகின் நிழலில் ஓடிவாங்க. அவருடைய சிறகின் நிழலில் ஓடி வந்த யாருமே வெட்கப்பட்டு போனதில்லை. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க அந்த சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. எல்லாரும் சொல்லுவோம், ஒப்பு கொடுத்தீரையா. அவர் தேற்றுகிற தெய்வம். உங்க குடும்பத்தை தேற்ற போறாரு. ரொம்ப தனிமையில இருக்கிறவங்களை தேற்ற போறாரு. வெக்கத்துல இருக்கிறவங்களை தேற்ற போறாரு. உங்க அருகாமையில் அவர் வந்து விட்டார். மாற்றங்களை தரப்போகிறார் தேவ ஜனமே. அதனால்தான் அவர் உங்களை அழைக்கிறார். அதனால்தான் அவர் உங்களை, ஆமென், என் மகளே, என் பிள்ளையே, நீ ஓடிவா, என் மகனே, நீ கர்த்தருடைய சத்தத்தை கேள் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. எல்லாரும் சொல்லுவோமா? நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீ, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினீ, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக சுத்திகரித்தீர், சுத்திகரித்தீரே. எல்லா தேவஜனம் சொல்லுவோமா? சுத்திகரித்தார். அவருடைய சொந்த ரத்தமா, ஆமென், அதை சிந்தி அதனால் நம்மளை சுத்திகரித்தார். அந்த ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார்.
உள்ளத்தில் வந்தீரே, உள்ளத்தில் வந்தீரையா, உமக்காய் வாழ்ந்திட. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவன் நம்ம உள்ளத்துல வந்திருக்கிறார். நம்ம நிலைமைய மாத்த, நம்ம கூட இருந்து எப்படி செய்யணும், எதை செய்யணும் என்று சொல்லித்தர நம்ம கூட வந்திருக்கிறார். அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தாரா? ஓ, நம்மளை ஒப்பு கொடுப்போம். அதை வச்சனமே நான் ஜெபிக்கிறதுக்கு வருகிறேன்ப்பா. நான் துதிக்க போறேன் ஆண்டவரே. என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு நீங்க தான்ப்பா. என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் நீங்க தான்ப்பா. ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியா. தேவஜனமே, நாவில உணர்றதை நான் உங்களோட சொல்லுகிறேன். உங்க கூட இயேசு இருந்தார்னா நீங்க சாதிப்பீங்க. பல ஆண்டுகளாக உங்களுக்கு இயேசுவை தெரிந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக நீங்க சபைக்கு போய் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சில நேரம் நீங்க சாமுவேலை போல ஆலயத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் யார் என்று, கர்த்தருடைய சத்தம் என்னவென்று ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், என்னைக்கு நீங்க தேவன் யார் என்று நீங்க உணர்கிறீர்களோ, உங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறியீர்களோ, அந்த நேரத்தில் உங்க வாழ்க்கை மாறும். இஸ்ரவேல்ல தேவன் உண்டா என்று இஸ்ரவேலரை பார்த்து கேட்கும் பொழுது, இஸ்ரவேலின் பிள்ளைகள் எல்லாரும், ஆமென், இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாரும் வாயை மூடி நிற்கிறாங்க. ஓ, இஸ்ரவேலாகிய யாக்கோபுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரிந்தது. ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கும் வம்சங்களுக்கும் தெரியாமல் போனது. வேதம் உண்டென்று, தேவன் உண்டென்று எல்லாம் தெரிந்தும் தேவனோடு ஒரு உறவில்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு காட்டுக்குள்ள ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு தாவீதின் ஒரு மனிதனுக்கு ஓ தேவனோடு ஒரு உறவு உண்டானது. எல்லார் கைகள்ல இருந்தது ஓ மனுஷர்களை வெட்டுகிற பட்டயம். ஆனால் ஹல்லேலூயா, தாவீது கையில் இருந்தது ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம். அது அரசாங்கத்தை மாற்றும், அது தேசத்தை கலக்கும். தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல உங்களுக்கும் பிசாசுக்கும் கயிறு இழுக்கிற போட்டி நடக்குது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க கயிறு இழுக்கும் பொழுது உங்க கூட இயேசுநாதர் நிற்பார். சத்ருவும் சத்ருவின் சேனையும் வெக்கப்பட்டு போகும். நீங்க சத்ருவோடு நிக்கிறீங்களா இல்ல கர்த்தரோடு இருக்கிறீங்களான்னு பாருங்க. தாவீது அவன் கர்த்தரோடு இருந்தார். அதனால கோலியாத்து மறுபக்கத்தில் இருந்து கயிறை இழுக்கும் பொழுது, பெலிஸ்திய சக்திகள் இழுக்கும் பொழுது, தாவீது ஒரு சின்ன பையன், ஓ சொந்த ஜனம் கூட அவனுக்கு சப்போர்ட் இல்ல, யாருமே இல்லாத நேரம் அவன் மொத்த பெலிஸ்தியர்களும் கயிறை பிடித்து இழுக்கிறது போல கயிறு இழுக்கிற ஒரு போட்டி. ஒத்த தாவீது கூட ஒரு இஸ்ரவேலர் கூட இல்ல. ஆனா வானங்களை படைத்த தேவாதி தேவன் கூட இருந்தார். கோலியாத்து கீழே புரண்டு விழுந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, பல ஆண்டுகளாக நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். இஸ்ரவேலர்களுக்கு நடந்தது அதுதான். ஒவ்வொரு நாளும் கோலியாத்து வந்து சவால் போடும் பொழுது தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று தேவனை உடைய ஜனங்கள் சந்தேகத்தில் இருக்கும் பொழுது, தேவன் யார் என்று ருசித்த தாவீது வெளியே வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல ஆண்டுகளாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால பிரோஜனம் அல்ல. பல ஆண்டுகளாக கிறிஸ்தவங்களாக நாம் இருந்தாலும் கிறிஸ்து யார் என்று தெரிந்துவிட்டால், கிறிஸ்துவின் மகிமை என்னவென்று தெரிந்துவிட்டால், ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையின் ரகசியம் தெரிந்துவிட்டால் உங்க வாழ்க்கை மாறும். தாவீதினுடைய வாழ்க்கை மாறினது நெடுநாளாக இஸ்ரவேலில் இருந்ததினால் அல்ல. நெடுநாளில் இஸ்ரவேல் என்ற பட்டத்தை அவன் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்ததினாலேயோ, அந்த பட்டத்தை உடையவனாய் இருந்ததினாலேயோ அல்ல. இஸ்ரவேலின் தேவனை அவன் சொந்தம் கொண்டாடி வைத்திருந்தான். அவன் இஸ்ரவேலின் தேவனோடு இருந்தான். ஆடுகள் மேய்க்கும் பொழுது பாடல் பாடிக்கொண்டிருந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அருமையான ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். நாம் இதை உணரப் போகிறோம். இதை நாம் இன்னும் ஆழமா அறிய போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்க அஞ்சிக்கப்பட்டு போகிறதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம கிறிஸ்தவன் சொல்லி கிறிஸ்துவின் மகிமையை அறியாமல் போகிறதுக்கு அநேக வாய்ப்பு இருக்கு.
கடைசி வரைக்கும் நான் ஏசப்பா பிள்ளை தான், நான் பைபிள் தெரிஞ்சவன் தான் சொல்லியும் கடைசி வரைக்கும் மாம்சத்தில் வாழுகிறதற்கு இந்த உலகத்துல ஒரு ஆபத்து இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் யார் என்பதை நாம் அமர்ந்திருந்து பார்க்க வேண்டும். தேவன் யார் என்பதை நாம் ஜெபத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் யார் என்பதை நாம் அறிய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 21 நாள் ஜெபத்துல என் தெய்வன் யார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பம் அறியணும் ஆண்டவரே, என் தேசம் அறியணும் ஆண்டவரே, என் சுற்றுவட்டாரத்தார் அறியணும் ஆண்டவரே. என் தேவன் யார் என்பதை என் தேசம் அறியணும். அதற்காக நான் ஆயத்தப்படுகிறேன். எஸ்தர் ராணி 3 நாள் ஜெபித்த பொழுது தேசம் தேவன் யார் என்பதை கண்டது. ஆமான் தேவன் யார் என்பதை கண்டான். ஆமானின் குடும்பம் தேவன் யார் என்பதை கண்டார்கள். இஸ்ரவேல் தேசம், அதாவது யூத குலம் தேவன் யார் என்பதை கண்டார்கள். மொர்தெகாயும் எஸ்தரும் ஆராதித்த ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை அந்த தேசமே கண்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தனி நபர் உபவாசம் மாத்தும் தேசத்தை. ஒரு கூட்டு உபவாசம், கூட்டு ஜனத்தினுடைய உபவாசம் தேசத்தை மாத்துமா? கண்டிப்பாக அசைக்கும். உங்க விசுவாசம் வேண்டும், நீங்கள் இணைய வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பேரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே அவர் சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ரீகோ ஷாதலா ரபா, ஹல்லேலூயா, ரியா தரபா ஷம்தலா ரபா, ரீகோ ரபா பாபா ஷதலா ரபா பாபா பாபா. அநேகர் ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார், அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். அநேகரை இந்த உபவாசத்திற்காக சுத்திகரிக்கிறார். அநேகர் மேல ஊற்றுண்ட தைலம் ஊற்றப்படுகிறது. அநேகருடைய ஹார்ட் அட்டாக் மாறும், அநேகருடைய வியாதிகள் மாறும், அநேகர் மேல அபிஷேகம் ஊற்றப்படும். சந்தேகமே இல்ல. அநேகர் மேல உள்ள பில்லிசூனிய கட்டுகள் உடையும். ஆவியானவர் சொல்லுகிறத உங்களோடு சொல்லுகிறேன். ஆவியானவர் இடைப்படுகிறதையும் ஆவியானவர் தரிசனத்தில் காட்டுகிறதையும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேகருடைய திருமண வாழ்க்கையில் உள்ள தடை உடையும். அநேகருடைய வெளிநாட்டு பயணங்கள் தொடங்கும். அநேகருடைய ஜீவ ஊற்று திறக்கப்படும். அருமையான தேவச்சனமே, அவரை நமக்காக தந்தார். இப்ப நம்ம செய்ய போறதெல்லாம், அப்பா என்ன உமக்காக தருகிற ஆண்டவரே. எல்லாரும் ஒரு வரி சொல்லுவோமா? என்னையே தருகிறே ஜீவ பலியாக, என்னையே தருகிறே ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே. உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறே. ஒப்பு கொடுத்தீரையா. God is working on you. கர்த்தர் உங்க வீட்டுல கிரியை செய்கிறார், உங்க மனதுல கிரியை செய்கிறார், உங்க கூட தான் இருக்கிறார், உங்க அருகாமையில தான் இருக்கிறார். உங்களை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க கூட இருந்து உங்களை பலப்படுத்துகிறார். அவன் உபவாசம் எடுக்கவா, என்ன செய்ய உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி நீ ஜெபிக்கணும் என்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையை என்ன செய்யணும், நல்ல தீர்மானங்கள் எடுக்க உங்க கூட இருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. அப்படி அவர் கைகளில் நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறோம். 5 அப்பம் 2 மீனை போல நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். அதை அவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நான் ஆவியில் பார்க்கிறேன், அநேக தேவையில்லாத சத்துரு உள்ள நுழைகிற சில அந்தகாரத்தின் கதவுகள் உண்டு. அந்த அந்தகார கதவுகள் எல்லாம் ஆவியானவர் ஆமென் அவருடைய தூதர்களை வைத்து பூட்டி கொண்டிருக்கிறார். சில தேவையில்லாத விஷயங்கள் திறக்கப்பட்டிருக்கு உங்க வீட்டில். சிலருடைய வீட்டில் ஒரே போராட்டம், சண்டை, ஜெபிக்க முடியல.
ஆண்டவர் சில கதவுகளை பூட்டுகிறார். சில தேவையில்லாத பிசாசின் கதவுகள் உண்டு. அந்த கதவுகள் பூட்டப்படுகிறது. தேவ ஜனங்கள் உங்களை விட்டு கொடுங்க. தொடர்ந்து ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று நாம் கேட்க போகிறோம். எல்லா இருதயங்கள் ஆயத்தப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மளோடு பேசுவார். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகுமா. நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே 2 கொரிந்தியர் 4:15 ஆண்டோடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. தேவ ஜனத்தினுடைய, அதாவது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன நடக்குது? கிருபை பெருகுது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகுகிறது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணோம், துதித்தோம். கிருபை பெருகி இருக்கு. அநேகர் மேலே கிருபை இறங்கியிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதை சில நேரம் பணத்தால் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஞானம் தேவைப்பட்டிருக்கும். சில நேரம் பணத்தாலையும் ஆள்பலத்தாலையும் பதவியினாலையும் செய்ய முடியாததை இந்த உபவாச ஜெபம் செய்யும். ஸோ தேவ ஜனமே, நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் இணைந்து ஜெபிக்கிறதற்கு, வார்த்தைகளை கேட்கறதற்கு. ஸோ கிருபை உண்டாயிருக்கிறது. சில நேரம் சிலரால் உபவாசம் பண்ணவே முடியாது. பட் 21 நாள் மிஸ் பண்ணாமல் ஒரு நாள் கூட தடை இல்லாமல் அட்டன் பண்ணிடுவாங்க. தேவ வார்த்தை அவங்களுக்குள்ளே போயிடும். தேவனுடைய வார்த்தை சும்மா இருக்காது. ஒரு காய்ச்சல் வந்தாலே நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு டேப்லெட்டை போடுகிறோம். டேப்லெட் போட்ட உடனே அந்த டேப்லெட் என்ன செய்யுது? தண்ணியில் போய் கலந்து வயிற்றுக்குள்ளே அது மிக்ஸ் ஆகி அப்படியே அது உடம்புக்குள்ளே போய் அந்த காய்ச்சலை குறைக்குது. ஸோ இதே போல தான் தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையும் உங்கள் இருதயத்தில் போய் அது சும்மா இருக்காது. அது திரும்பி வெறுமனை போவாது. அது வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா அது பெரிய மேன்மை உள்ளதாக இருக்குது. அது ஒரு பெரிய ராயல் திட்டத்தோடு வருது. சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு தாவீதை நோக்கி போகிறாரு. அந்த பயணத்தில் இருந்தது ராஜ அபிஷேகம். ஆமென். அங்கே வந்தது ராஜ மேன்மை. ஸோ நம்மளை நோக்கி ஒரு வார்த்தை வருதுன்னா, தேவன் ஒன்று அனுப்புகிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்குது. அனனியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, போ நேர் தெருவுக்கு போ, அங்கே ஒரு ஆள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் பவுல். அவருக்காக ஜெபின்னு சொல்லுகிறார். ஸோ சவுலாகிய பவுலுக்கு ஜெபித்தார். அதற்கு பிறகு ஊழிய வாசல்கள் திறந்தது. ஸோ இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் அங்கே கொண்டு வந்திருக்கிறார். நம்ம லைஃப்பில் சில நேரம் பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் சில கதவுகளை திறக்க முடியும். வார்த்தையால் மட்டும்தான் சிலதை திறக்கவே முடியும். சில கிருபை பொருந்தின வார்த்தை வந்த பிறகுதான் இப்படி ஒரு ஊழியத்தை செய்யணும், இப்படி ஒரு பிஸ்னஸை தொடங்கணும், இப்படி செய்தால், இப்படி இதை செய்தால் நம்ம லைஃப் முன்னேறும் என்று ஆவியானவர் வெளிச்சத்தை காட்டுவார். ஒரு அருமையான சகோதரிய குறித்து ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் ஆரம்ப நாட்களில் தெருவில் ஜூஸ் விற்று கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஜூஸ் விற்கிறத எல்லாரும் வாங்குறதே கிடையாது. அப்போ ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார். தெருவில் இருந்து நீ விற்றா யாரும் வாங்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் செலவழித்து கொஞ்சம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வாங்கி அதில் நீ நிரப்பி என்ன செய்ய, கடைகளில் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அதை கடைகளில் கொண்டு போய் அவங்க ஜூஸை கொடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் தெரு கடையில் ரோட்டில் நின்று விற்றதுனால வாங்காமல் இருந்த அவர்கள் இப்போ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயும் வந்த உடனே வாங்க ஆரம்பித்தார்கள். பயங்கர சேல்ஸ் ஆகிட்டு வேர்ல்டு லெவலில் அது ஜூஸ் பாட்டில். அதுக்கு பிறகு அந்த டோரினா, மெராண்டா, பெப்சி, மாசா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெயரில் ஒவ்வொன்றும் உருவாக தொடங்கி விட்டது. ஸோ ஆரம்பத்தில் இந்த ஐடியாவை தேவன் ஒரு தேவ பிள்ளைக்கு தான் கொடுத்தாரு. ஆம் தேவ ஜனமே, நீங்கள் ₹1 ஒரு விஷயத்தை விற்கிறீங்க. ஒரு கடலை மிட்டாயை ₹1 நீங்கள் விற்கிறீங்கன்னா 1 கோடி பேருக்கு அது போதுன்னா உங்கள் கையில் ₹1 கோடி வருது. இத்தனை பணத்தை வைத்து நீங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு முதலீடு போட்டாலும், இல்லைனா ஒரு 90 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு போட்டாலும் 10 லட்ச ரூபா உங்கள் கையில் நிற்குது. நான் ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன். சில நேரம் உங்களுக்கு லாபம் நிறையாவே வரலாம். உங்களுக்கு ஒரு தேவன் கொடுக்குற திட்டம் அப்படி அபூர்வமாக இருக்கும். தேவன் இப்படிப்பட்டவர்களையும் எழுப்புவார். சில நேரம் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு பெருத்த ஞானத்தை தருவார். ஸோ நம்ம இப்படி கூடி ஜெபிக்கும் பொழுது தான் அது நடக்கும்.
பவுலையும் பர்னபாவையும் தேவன் வேறுபடுத்தி கொண்டு போய் ஊழியத்தில் பயன்படுத்தினதுக்கு காரணம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார். யோசுவா 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னதை யோசுவா என்ன செய்கிறாரு? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆம் தேவ ஜனமே, நம்மளை சுத்திகரிக்கிறது நம்மளுடைய கடமை. நம்மளை நாம் கழுவும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கடினமான காரியம். நம்மளை நாம் சுத்திகரிக்கும் பொழுது, நாம் ஆவி ஆத்தும சரீரத்தில் கரை நீங்க நம்மளை சுத்திகரிக்கும் பொழுது, நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்குறத பார்க்க முடியும். எப்படி ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி கார் இருள் மேகம் வருகிறதோ, அதே போல ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெப மேகத்தை நாம் எழுப்ப வேண்டும். அந்த ஜெப மேகங்கள் பெரும் மழையை உண்டாக்கும். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஆயத்தப்பட சொல்லுகிறார். நிறைய நாள் ஜெபிக்கவே முடியலையா? இந்த 21 நாள் இணைந்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் ஜெப ஆவி அனலாகிறத பார்ப்பீங்க. ஸோ தேவ ஜனங்களே, அநேகருக்கு உபவாசம் எடுக்க முடியாவிட்டாலும் நாம் கலந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். 2வது, உபவாசம் எடுக்க முடிந்த தேவ பிள்ளைகள் இரவு நேரம் மட்டும் உபவாசம் எடுங்க. நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. சில நேரம் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவஜனம் வந்து காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிருவாங்க. அதனால் உங்களை மனசை போட்டு வருத்திக்கிடாதீங்க. நைட்டு ரொம்ப மணிக்கூர் ஜெபிக்க முடியலையேன்னு மனசில் கவலைப்பட நீங்கள் கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க. எவ்வளோ நேரம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தாராரோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்களே நிர்ணயித்து நான் இத்தனை மணிக்கூர் தான் ஜெபிக்கணும்னு நினைத்து அதை ஜெபிக்க முடியவில்லை என்றால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற கிருபை தாராரோ அவ்வளோ நேரம் ஜெபியுங்கள். ஜெபம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தான் நம்ம பண்ண முடியும். நம்ம பிடிவாதமாக உட்காந்து நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஜெபிக்க போகிறேன்னு சொன்னாலும் பரிசுத்த ஆவியின் உதவி இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட உங்களால் ஜெபிக்க முடியாது. அதனால் தேவனுடைய நடத்துதல் நமக்கு ரொம்ப தேவை. சாயந்தரம் 6 மணிக்கு உட்கார்றீங்களா, ஒரு 7 மணிக்கு உங்கள் ஜெபத்தை தொடங்குறீங்களா, ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு புஷ் பண்ணி போகிறது தேவ கிருபை இருந்தால் தான் போக முடியும். நைட்டு 1 மணி 2 மணிலாம் ஜெபிக்கணும்னா அது தேவ கிருபை நமக்கு தேவை. தேவஜனமே, நம்ம ஒரு அரை மணிக்கூரோ ஒரு 3/4 மணிக்கூரோ நம்ம சேர்ந்து ஜெபிப்போம், துதிப்போம். டெய்லி இது நடக்கும். டெய்லி இரவு நம்ம கூடுவோம், ஜெபிப்போம். ஆனால் மிச்சம் உள்ள நேரம் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூட்டிலைசேஷன் வந்து புரோஜனப்படும். இப்போ அதிகாலையில் ஒரு சின்ன வசனம் வருதுன்னா, அதிகாலையில் நீங்கள் 5 மணிக்கு எழும்புறீங்க இல்லை 6 மணிக்கு எழும்புறீங்கன்னா வசனத்தை கேட்டுட்டு அந்த ஸ்ட்ரெச்சில் ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரு 1 hour 2 hour நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்கள் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சு விடும். அதற்காகவே ஆண்டோடைய சித்தமானால் ஒரு சின்ன பகுதியை, ஒரு தியான பகுதியை நம்ம காலையில் வைக்க போகிறோம். ஸோ தேவ ஜனமே, இரவு நேரத்தில் நீங்கள் உபவாசம் பண்ணுற தேவ ஜனங்கள் அதிகாலையிலையும் எழும்பி அப்படியே ஜெபித்துட்டிங்கன்னா உங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் ஜெபம் ஸ்ட்ராங் ஆயிரும். தினமும் காலையில் எழுந்திரிச்சு அரை மணிக்கூர் தான் ஜெபம் பண்ணுற பழக்கம் சிலருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள் அரை மணிக்கூர் பண்ண நபர்கள் 1 hour பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்தது, இரவு நேரத்தில் ஜெபிக்கிற பழக்கமே நிறைய பேருக்கு இருக்காது. பட் இந்த 21 நாள் உபவாசத்தில் நீங்கள் அப்படியே ஒரு பழக்கத்தை பழகிட்டீங்கன்னா 9 மணி அளவில் நீங்கள் ஜெபிக்க உட்காந்தீங்கன்னா இந்த ஜெபம் அரை மணிக்கூர் போகலாம், இல்லை ஒரு 3/4 மணிக்கூர் இருக்கலாம், சில நேரம் 1 மணிக்கூர் இருக்கலாம், ஆண்டு நடத்தினார்னா 1.5 மணிக்கூர் இருக்கலாம். ஸோ தேவ ஜனமே, இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பேச விரும்புகிறாரோ அந்த அளவு நாங்கள் பேசிவிட்டு, ஆவியானவர் எங்களோடு இடைப்படலைன்னா நாங்கள் அந்த சின்ன செக்ஷனால் நாங்கள் விட்டுருவோம். எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். ஆண்டவர் இடைப்படாததை நம்ம பேச ஆரம்பித்தால் அது மக்களுக்கு பிரோஜனப்படாது. நம்ம இது 1 மணிக்கூர் தான் இருக்கணும், இது அரை மணிக்கூர் தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். இடையில சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நான் இரவெல்லாம் ஜெபிக்க என்ன செய்ய அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம மனிதர்கள்னால நம்மளால் சில நேரம் நம்ம நினச்சது நடக்காமல் போகலாம். அதனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான ஒரு தேவ மனிதன் சொன்னார், ஜெபம்னு சொல்லுகிறது புல்லாங்குழல் ஊத பழகிறது போல
அப்படி என்றால் புல்லாங்குழல்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் காற்று தான் ஊதணும். புல்லாங்குழல் வாசிக்க தெரிந்தவர்கள் ஊதினால் அதில் இருந்து இசை வரும். வாசிக்க தெரியாதவர்கள் ஊதினால் அதில் இருந்து காற்று வரும். இந்த விறகு அடுப்புக்குள்ளாடி அந்த விறகு அனல் மூட்டுறதுக்கு புனல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த புனல் வழியாக ஊதுனா காற்று உள்ளே போய் அது டைரெக்டாக தீயை என்ன செய்யும், அனல் மூட்டும். அநேகருடைய புல்லாங்குழல் ஊதுகிறது வந்து காற்று வீசுகிறது போல, புனலில் ஊதுகிறது போல தான் இருக்கும். காரணம் என்னவென்றால் அனுபவம் இல்லை. ஸோ ஜெபம் செய்கிறது வந்து அனுதினமும் டெய்லியும் 1 hour, டெய்லியும் 2 hour, காலையில் கரெக்ட் டைமில் எழும்புறதுக்கு எல்லாராலையும் அது முடியாது. ஸோ ஆனால் எழும்பி தான் ஆக வேண்டும். அதிகாலையில் நம்ம ஆண்டரை தேட வேண்டும், அது நம்மளுடைய கடமை. பட் ஆனால் அது ஒரே நாளில் வராதுன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேர் அதனால சோர்ந்து போகிறாங்க. தேவஜனமே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா புல்லாங்குழல் ஊதுறத ஒரே நாளில் படிக்க முடியாது. அதே மாதிரி நைட்டு நான் 1 மணி வரைக்கும் ஜெபிப்பேன், காலையில் 6 மணிக்கு எந்திப்பேன்னா சில நேரம் நீங்கள் வேலை செய்கிறதுனால உடல் சோர்வாகி நீங்கள் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அருமையான தேவ மனிதர் சொன்னார், அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் பிரசங்கம் பண்ணணும். பட் கண்டினியூவாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்ததுனால அன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி நல்லா ஜெபிக்க வேண்டிய அவர் நல்லா தூங்கிட்டார். அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அவரை எழுப்பாட்டுறாரு. அவருக்கே ரொம்ப அசிங்கமாயிட்டா, ஐயோ நம்ம தூங்கிட்டோமே. ஆம் தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். நமக்கு எல்லாருக்கும் ஒரு நித்திரை வந்துவிடும். ஆனால் முடிந்த லெவல் நம்ம என்ன செய்யலாம், தேவ கிருபையில் நம்ம பலப்படலாம். ஸோ அந்த தேவ மனுஷன் சொன்னார், நான் அன்னைக்கு ஜெபிக்காமலே ஸ்டேஜில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. அதிகாலையில் ஜெபித்தார், ஆனால் மாலை நேர மீட்டிங்காக அவர் ஜெபித்து இருந்து கொண்டு இருக்கும்போது தூங்கிட்டார். ஸோ லைட்டாக தான் கண்ணா சந்தார், தூங்கிட்டார். அதுக்குள்ளே செய்தி கொடுக்குற நேரம் வந்துட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உடனே போய் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் பலமாக கிரியை செய்தார். ஸோ தேவ ஜனமே, ஆண்டவர் கிருபை உள்ளவர். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிருபையை நாசாக்கி விடக்கூடாது. ஸோ நான் அநேகர் வந்து வேதனையோடு இருக்கிறதுனால தான் இதை சொல்லுகிறேன். ஸோ ஜெபம் என்பது ஒரே நாளில் வரக்கூடிய விஷயமே கிடையாது. அதனால் அதை பொறுமையாக நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு அருமையான விஷயம் அது. ஸோ தேவ ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. 5 நிமிஷம் ஜெபிக்க பழகினவங்க 10 நிமிஷம் கூட்டுங்க. 10 நிமிஷம் ஜெபிக்க பழகினவங்க 15 நிமிஷம், 20 நிமிஷம். அப்படியே ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையோடு தான் நம்ம ஜெப நேரத்தை கூட்ட முடியும். ஜெப நேரம் கூட்ட ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறத உணர முடியும். ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறத உணர முடியும். என்ன செய்யணும், எங்கே போகணும் உள்ள குழப்பங்கள் எல்லாம் மாறுகிறது உணர முடியும். ஸோ தேவ ஜனமே, இது ஒரு ஆயத்த ஜெபம். ஆண்டு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் தாரார். எப்படி இதை கலந்து கொள்ளணும்னு டைம் தாரார். நான் அநேக வித்தியாசமான முறைகளில் நீங்கள் எப்படிலாம் இதை செய்யலான்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் 21 நாள் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. தேவ ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு வேண்டும் என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ தேவ ஜனமே, யாருமே பட்னி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை முன்குறித்து நீங்கள் வயது முதிர்ந்தவர்கள்னா ஜஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். கொஞ்சம் ஆண்டவர் கிருபை கொடுக்குறாருனா நைட்டு 1 நேரம் எடுக்கலாம். நல்ல கிருபை இருக்குதுன்னா 1 நாள் ஃபுல்லாகவும் எடுக்கலாம். இல்லை வாரத்தில் 3 நாள் எடுக்கலாம். ஒரு வாரத்தில் 21 நாள் ஜெபம்னு சொன்னால் 3 வாரம் ஜெபம், 3 weeks. இந்த ஒவ்வொரு வாரத்துலேயும் 3 நாள் எடுக்கலாம். கர்த்தர் நல்ல பலன் கொடுத்துருக்காருன்னா வீக்கெண்ட்ஸ் வரும், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இதில் லீவ் இருக்குதுன்னா இந்த 3 நாள் நீங்கள் உபாசத்தில் ஜெபிக்கலாம். ஸோ கொஞ்சம் உலக விஷயங்கள்லாம் ஒதுக்கி வைத்து, நண்பர்கள் வீட்டுக்கு போகிறத குறைத்துட்டு, அங்கங்கே சுற்றுகிறத குறைத்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஜெபித்தீங்கன்னா உங்கள் லைஃபினுடைய பிளான் வெளிப்படும், தேவ சித்தம் வெளிப்படும். ஆரம்ப நாட்களில் என்னுடைய தகப்பன் என்னை பார்த்து சொன்னார், மகனே நீ ஊழியத்துக்கு வரப்போற, ஒரு உபாசத்தை போடுன்னு சொன்னார். நான் ஊழியத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு 40 நாள் உபாசம் போட்டேன். அந்த உபாசம் எனக்கு ரொம்ப பிரோஜனம் உள்ளதாக இருந்தது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பித்தது. ஸோ 40 நாள் நான் உணவு எடுத்தேனான்னு கேட்டால் நான் உணவு எடுக்கவில்லை. நைட்டும் சாப்பிடவில்லை. 3 நேரமும் சாப்பாடு இல்லை. ஆனால் டீ குடித்து விடுவேன். காலையில் ஒரு டீ, மத்தியானம் ஒரு டீ, நைட்டு ஒரு டீ. டீ சில நேரம் நமக்கு பிடிக்கலன்னா ஒரு பால் இல்லை பூஸ்ட்டு, காம்ப்ளான் எதுனாலும் குடிச்சிக்கலாம். தண்ணி ஐட்டமான எதுனாலும் நீங்கள் குடித்து கொள்ளலாம். சிலருக்கு டீயே பிடிக்காது, அப்போ நீங்கள் காஃபி குடிச்சிக்கலாம்.
ஸோ தேவ ஜனமே நம்ம ஞானமாக இருக்க வேண்டும். தண்ணி கண்டிப்பாக குடிக்க வேண்டும். வல்லமையான ஒரு தேவ மனிதன் சொன்னார், தண்ணி கண்டிப்பாக குடிக்க வேண்டும். இந்த தண்ணி குடிக்காமல் கடின ஃபாஸ்டிங்லாம் ஏசப்பா விரும்புகிறதே கிடையாது. ஸோ தேவ ஜனமே, நம்மளை வருத்தி கொள்றதுனால தேவ கிருபை பெருகுன்னு ஒன்றும் கிடையாது. இந்த உபாசம் சொல்லுகிறது நம்மளை தேவனோடு இணைய வைக்கும். ரொம்ப என்ன சொல்ல, ஜபத்துக்குள்ளே நம்மளை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும். நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம ஜட்ஜிங் கெப்பாசிட்டி குறைய வாய்ப்பு உண்டு. நம்ம ஸ்பிரிட் இம்பேலன்ஸ் ஆக வாய்ப்பு உண்டு. சில நேரம் நம்ம ரொம்ப சாப்பிட்ருவோம், அதனால் நமக்கு நிதானிக்க முடியாது. எது ஆவி எது மாம்சம் தெரியாது, எது ஆவியானவர் பேசுகிறாரு எது மாம்சம் பேசுறதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு 7 நாள் உபாசம், ஒரு 21 நாள் உபாசம் போடும் பொழுது நம்ம ஃப்ளெஷ்ஷனுடைய அந்த ஃபைட்டு குறையுது. தேவ சத்தத்தை நாய்ஸ்லெஸ்ஸாக பீஸ்ஃபுல்லாக கேட்க முடியுது. ஒரு இடத்துல ஒதுங்கி இருந்து ஜெபிக்க முடியுது. ஃப்ளெஷ்ஷனுடைய டாமினேஷன் குறையுது. மாம்சத்தினுடைய அந்த ஆரகன்ஸ் குறையுது. சாப்பிடாமல் இருந்தால் பெருமைப்படாமல் இருக்கலாமான்னு கேட்டால் நான் அதை சொல்லலை. ஃப்ளெஷ்ஷனுடைய டாமினேஷன் சொல்கிறேன். அந்த பவர் குறையுது. காலையிலேருந்து ஃப்ளெஷ்ஷை கவனிச்சுக்கிட்டே இருப்போம். மாம்சத்தை தலை சீவுறது என்ன, பவுட்ரு போடுறது என்ன, ட்ரெஸ்ஸை மாற்றுறது என்ன, சாப்பிட்றது என்ன, இடையில வடை, இடையில சாயா, டீ எல்லாம் நம்ம குடிச்சு நம்ம சரீரம் பூஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம ஆவிக்கு என்ன செய்கிறோம்? நல்ல ஜெபிக்கிற தாயாரை போய் பாருங்கள், நல்ல ஜெபிக்கிற தகப்பனாரை போய் பாருங்கள். அவர்கள் டீ குடிக்கிறார்களோ இல்லையோ சோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. காலையில் எழும்புனதுல இருந்து வீட்டு முற்றத்தை தூக்குறதுல இருந்து நைட்டு கடைசி ஸ்பூனோ பாத்திரமோ கிளாஸோ கழுவி வைக்கிற வரைக்கும் அவர்கள் வாயில் சோத்திரம் இருக்கும். இல்லைன்னா அவர்கள் ஜெப சிந்தையோடு இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆவியை கவனமாக ஆண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தேவ மனுஷர் உண்டு. அவர் சட்டையை போட்டாலும் சோத்திரம் பண்ணிகிட்டே தான் போடுவார். வாட்சை கெட்டினாலும் சோத்திரம் பண்ணுவார். தேவ ஜனமே, இது மனுஷனால் முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் நம்மளை நிரப்பினால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதை செய்ய வைப்பார். நாமே அவர் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறார். ஸோ எப்பொழுதும் வாசம் பண்ண நம்ம இடம் கொடுத்தா எப்பொழுதும் துதி சத்தம் இருக்கும். ஆம் தேவ ஜனமே, இது நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம எல்லாரும் ஆண்ட சமூகத்தில் விட்டு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல வேதனை வந்திருக்கோ அந்த இடத்த அவர் சுகப்படுத்துவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சமாரியன் என்ன செஞ்சார்னா, ரோட்டில் அடிபட்டு கிடந்த அந்த மனுஷனுக்கு வசனம் சொல்லுகிறது, லூக்கா 10:34, கிட்ட வந்து அவருடைய காயங்களிலே எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். இந்த உபாச நாட்களில் நமக்குள்ளே இருக்கிற நெடுநாள் காயங்களில் இயேசு கிறிஸ்து ஆற்றுவார். நம்ம நிறைய காயப்பட்டிருப்போம். அதனால தான் நம்ம என்ன செய்வோம்? கோவப்பட்டுக்கிட்டே இருப்போம். உங்கள் கணவர் கோவப்படுறாங்களா, உங்கள் மனைவி கோவப்படுறாங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு காயம் இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு தழும்பு இருக்கும். அது ஆற வேண்டும். அதனால் தேவ ஜனமே, உங்களுக்கு சில கெட்ட சுபாவங்களோ இல்லை கோபம், எரிச்சல் ஏதோ ஒன்று உங்களை போட்டு அலக்களித்து கொண்டு இருக்குதுன்னா, நமக்குள்ள ஒரு காயம் இருக்குது, ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது. அதை நம்ம டீல் பண்ணி ஆகணும், அதை நம்ம சரி பண்ணி ஆகணும். இல்லை என்றால் அது உங்களை அழித்து விடும். நமக்குள்ள கிரியை செய்கிற போராட்டம் என்னன்னு ஒவ்வொரு தனிநபருக்கு தான் தெரியும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம ஒன்று கூடுனா ஆண்டு அந்த கிருபையை தருவார். ஸோ தேவ ஜனமே, சிலருக்கு ஜெபிக்கிறதுக்கே மனசு வராது, அது ஒரு ஆபத்தான விஷயம். சிலருக்கு பைபிள் வாசிக்க மனசே வராது, அதுவும் ஆபத்தான விஷயம். சிலருக்கு சபைக்கு போகவே பிடிக்காது, ஏன்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. பட் ஆனால் வசனம் சொல்லுது சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு. ஸோ இதற்கு எல்லா விஷயத்திற்கும் ஆவியானவர்கிட்ட ஒரு பதில் உண்டு. உங்கள் பலவீனத்தை தாங்கிறதுக்கு தேவனிடத்தில் கிருபை உண்டு. ஸோ அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளதான் நம்ம இணைய போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. காயப்பட்ட இந்த மனிதன் நல்ல சமாரியன் கையில் கிடைக்காமல் போயிருந்தால், நல்ல சமாரியன் அவனை சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்க மாட்டார். நல்ல சமாரியன் ஒரு ஆம்புலன்ஸ் என்ன செய்தோம், அந்த ஆம்புலன்ஸ் செய்தது போல அந்த மனுஷனை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி ஒரு சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம அருமை இரட்சகர் நமக்கு ஒரு 21 நாள் உபாச ஜெபத்தை தருகிறாரு. ஒருவேளை நீங்கள் லைஃப்பில் எழும்ப முடியாமல், போராட்டத்தை தாங்க முடியாமல், என்ன செய்யடான்னு வேதனையோடு இருக்கிறீங்கன்னா, உபாச நாட்களை நியமிங்க, உங்களை சுத்திகரிங்க, தேவன் கிரியை செய்வார். ஆம் தேவ ஜனமே, நல்லா உலர்ந்த கட்டைகள் மேலே தீ பயங்கரமாக எரியும்.
ஒரு அடுப்புக்குள்ளே தண்ணியில் நனைஞ்ச கட்டையை வைத்தால் அது எரியாது. சாப்பிட்டு நல்ல திருப்தியாக அப்படி இருக்கும் பொழுது நம்மளை கர்த்தர் பயன்படுத்துறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம சாப்பாடை கொஞ்சம் குறைத்து ஜெபத்தில் உபவாசத்தில் இருக்கும் பொழுது வறண்டு போயிருப்போமா, அப்போ தேவனுடைய அபிஷேகம் பயங்கரமாக நம்ம மேலே இறங்குறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. மேலும் வேதம் சொல்லுகிறது, இவ்விதமான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறொன்றினாலும் போவாது. ஸோ சில குறிப்பிட்ட கேட்டகரியான பிசாசு உபவாச ஜெபத்துக்கு தான் அது போகுது. ஏன்னா உபவாச ஜெபத்தில் அது உங்கள் ஃப்ளஷுக்குள்ளே இல்லை உங்கள் எலும்புக்குள்ளே இல்லை உங்கள் சிந்தனைக்குள்ளே உங்கள் புத்தி மண்டலத்துக்குள்ளாடி அது கிரியை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த சரீரத்தை ஒரு ஜீவ பலியாக ஆண்டவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை இன்னைக்கு நான் உங்களை மகிமைப்படுத்த நான் சாப்பிடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நேரமோ அரை நேரமோ ஒரு நாளோ நம்ம ஆண்டவர் கையில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த உபவாச ஜெபத்தில் ஒரு வல்லமை வைத்திருக்கிறார், அது உடையும். ஸோ தேவ ஜனங்கள், நம்ம எல்லாரும் இணைவோம், எல்லாரும் கூடுவோம், நம்ம எல்லாரும் செபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஆண்டு சமூகத்தில் செபிக்கலாம். அன்பான ஆண்டவரை, இந்த அருமையான ஆயத்த ஜெபத்தில், இந்த 3 நாள் ஆயத்த ஜெபத்தில் என் கலந்து கொண்டவங்க பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஒருவேளை மிஸ் பண்ணி இருந்தாலும் 21 நாள் உபவாச ஜெபத்தில் எல்லாரும் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. இவர்களுக்கு விரோதமான ஆயுதங்களை ஓய பண்ணுங்க. எழும்பி சாதிக்க உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனையில் உள்ளவங்க உண்டாண்டவரே, வியாதியில் உள்ளவர்கள் உண்டாண்டவரே, ஆண்டவரை திருமண தடை உள்ளவர்கள் உண்டு, கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்கள் உண்டு. என்னென்ன தடைகள் தேவ ஜனத்தை தடுத்து கொண்டிருக்கோ, தேவ ஜனத்திற்கு விரோதமான எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்க என் தேவாதி தேவன் எழுந்தருள போகிறதுக்காக நன்றி. நாங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் ஒரு அசைவை காண தேவன் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனமே, வருகிற திங்கட்கிழமையில இருந்து இரவு 9 மணி அளவில் நமக்கு இந்த உபவாச ஜெபத்தை நாம் ஆமேன் நடத்த சித்தமாக இருக்கிறோம். 10ஆம் தேதியில் இருந்து 30ஆவது தேதி வரைக்கும் நமக்கு இருக்கும். இது 2025 நவம்பர் 10 நான் சொல்லுகிறேன். இந்த காரியங்கள் நடக்க தேவ சித்தமாக இருக்குது. தேவ ஜனங்கள் அதே போல் காலையில் 5:30 நாங்கள் அதிகாலை ஜெபம் போடுவோம். நாங்கள் 5 மணிக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். தேவ ஜனங்கள் அது ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் 6 மணிக்கு எழும்பினாலும் 7 மணிக்கு எழும்பினாலும் கில்ட்டாக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எழும்பின நேரத்திலேருந்து அந்த செய்தியை கேட்டுட்டு ஒரு ஜெபத்தை கேட்டுட்டு அன்னைக்குள்ள நாளுக்காக ஆயத்தப்படுங்க. ஒரு 1/2 ஹவரோ 1 ஹவரோ உங்களால் முடிஞ்சதை தேவனுக்கு கொடுங்க. கட்டாயத்தோடு அல்ல, கஷ்டத்தோடு அல்ல, விருப்பத்தோடு காலையில் எழும்பி 10 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியும்னா அதை பண்ணுங்க. அது 15 நிமிஷமாக மாறும், அரை மணிக்கூறாக மாறும். தேவன் அதை ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்தில் 9 மணி அளவில் இந்த 21 நாள் அளவும் நமக்கு ஜெபம் இருக்கிறது. தேவ ஜனங்கள் 10ஆம் தேதியிலிருந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உபவாச ஜெபத்தில் நம்ம காணலாம். காட் பிளஸ் யூ.